தாவேகாவுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தாவேகா தொண்டர்கள், தாவேகா கட்சியினர் எல்லாமே ரொம்ப கொண்டாடி வராங்க. எதிர்பார்த்த சின்னம் கிடைச்சிட்டு விசில் சின்னம் வந்ததனாலேயே வெற்றி வந்து விட்டது என்று ஆகிவிடாது. சினிமாவில் சிறந்த நடிகராக இருப்பதனாலேயே, அவரை பார்ப்பதற்கு கூட்டம் வருவதனாலேயே ஓட்டு வந்து விடும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு மட்டுமே ரசிகர்கள் கிடையாது. தாவேகா தலைவர் விஜய் ரொம்பவே சாடிட்டு வந்த அனில் குஞ்சு அப்படின்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போ அவர் கொஞ்சம் இணக்கமா பேசுற மாதிரியான கண்ணோட்டங்கள் இப்போ இருக்குது. ஃபுல்லான ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நாம் தமிழர் கட்சிக்கு எப்பொழுதுமே கூட்டணி என்பது கிடையாது. சீமானை பொறுத்தவரையில அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், கவுன்சிலர்கள், சேர்மன்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர் வேலை செய்யவே இல்லை. அதனால சீமானுடைய உள்நோக்கம் என்பது மிக மிக தவறானது. அவர் திடீர்னு பிராமண கடப்பாறை எடுத்துட்டு போய் நான் திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்றாரு. ஆனால் திராவிட இயக்கங்களால் தான் அவர் வளர்க்கப்பட்டார். நேற்று வரைக்கும் பெரியாரை வழிகாட்டுகிறாரு, இன்னைக்கு தமிழ் இனத்துக்கு விரோதிக்கிறாரு. பிராமண கடப்பாறையை கொண்டு போய் திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று இதுவரைக்கும் எந்த பிராமணனும் சொல்லவே இல்லை. ஜனநாயகன் படம் இந்த சென்சார் போர்டு இந்த பிரச்சனையால இன்னுமே ரிலீஸ் ஆகாம இருக்கு. இதை வச்சு அரசியல் பண்றீங்க, அப்ப கண்டிப்பா விஜய் தான் சிஎம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ தாவேகா இங்க வெற்றி அடைஞ்சிருமா? தாவேகாவுடைய வெற்றிக்கும் ஜனநாயகனுடைய வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல ஜனநாயகன் திரைப்படத்தை எதற்கு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால், சிறுபான்மை வாக்கு வங்கி எப்படியா சிதறடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்கிறார். ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வந்த போது கூட ராகுல் காந்தி பேசுகிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட அவர் கேட்கிறார், கமலஹாசன் கண்டனம் தெரிவிக்கிறார், எல்லா கட்சிக்காரரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஜனநாயகனுக்கு நேர்ந்த துயரம் குறித்து, இந்த நெருக்கடி குறித்து வாய் திறக்காத ஒரு இருக்கிறார் என்றால் அவர் விஜய் தான். தன் பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத விஜய் எப்படி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார்? தாவேகாவுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தாவேகா தொண்டர்கள், தாவேகா கட்சியினர் எல்லாமே ரொம்ப கொண்டாடி வராங்க. நாங்கள் எதிர்பார்த்த சின்னம் கிடைச்சிட்டு மக்கள் கிட்ட எளிமையா சேர்க்க முடியதாக இந்த சின்னம் அமைந்திருக்கு அப்படின்னு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இதை பத்தி தாவேகாவிற்கு விசில் சின்னம் தான் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே முயற்சி செய்தார்கள். தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு இணக்கமாக இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புகிற சின்னத்தை கொடுத்ததன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த விசில் சின்னத்துக்கான வரலாறு என்னவென்று பார்த்தால், கடந்த காலங்களிலே இது தமிழருவி மணியன் போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மறைந்த நடிகர் மயில்சாமி அவர்களுக்கு சுயேட்சையாக தேர்தலிலே நின்றபோது இந்த விசில் சின்னம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால விசில் சின்னம் வந்ததனாலேயே வெற்றி வந்து விட்டது என்று ஆகிவிடாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், காலையிலே தூய்மை பணியாளர்கள் வீடுதோறும் வாசல் தோறும் வருவதற்கு விசில் ஊதுகிறார்கள், அதே போல எல்லா பேருந்திலும் நடத்துனர்கள் விசில் ஊதுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் விசில் ஊதக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார் என்று சொல்லுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் தூய்மை பணியாளர் தான் அந்த பகுதிக்கு கவுன்சிலராக வருவார், நடத்துனராக இருப்பவர் தான் அந்த பகுதிக்கு எம்எல்ஏவாக வருவார் என்று புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சின்னம் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். இந்த கட்சியினுடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, செயல் திட்டம் என்ன, யார் நிர்வாகி, யார் வேட்பாளர் என்பதை முறைப்படுத்தினால், மக்கள் விரும்பக்கூடிய இடத்திலே இவர்கள் பூர்த்தி செய்தால், நம்பகத்தன்மை ஏற்பட்டால் தான் ஓட்டு கிடைக்குமே தவிர, சினிமாவில் சிறந்த நடிகராக இருப்பதனாலேயே, அவரை பார்ப்பதற்கு கூட்டம் வருவதனாலேயே ஓட்டு வந்து விடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு மட்டுமே ரசிகர்கள் கிடையாது, அஜித்துக்கு இருக்கிறாங்க, பல நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, சூர்யாவுக்கு இருக்கிறாங்க, எத்தனையோ பிரபல நடிகர்களுக்கு பின்னால் ரசிகர் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களையெல்லாம் எல்லா ரசிகர்களுக்கும் ஓட்டுரிமை இருக்கிறது. ஏதோ விஜய்கிட்ட மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்கிறது, விஜயை ஃபாலோ பண்ணுறவங்ககிட்ட மட்டும்தான் ஓட்டு இருக்குது, மிச்சவங்ககிட்டலாம் ஓட்டு கிடையாது என்று சொல்ல முடியாது. வெறும் 18 வயதுக்காரர்கள், 25-30 வயதுக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா வயதுக்காரர்களுக்கும் ஓட்டு இருக்கிறது. சினிமா பார்ப்பவனுக்கு மட்டுமல்ல, சினிமாவே பார்க்காதவனுக்கும் ஓட்டு இருக்கிறது. எனவே சினிமா கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம், விசில் ஊதிவிட்டால் உடனே எல்லாமே நடந்துவிடும் என்று சொல்வது ஒரு கற்பனையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறதே தவிர, அதன் மூலமாகலாம் எந்த வெற்றியும் நிகழாது. இதற்கு முன்பு வரை தாவேகா தலைவர் விஜய் ரொம்பவே சாடிட்டு வந்த, தாவேகா கட்சியை ரொம்ப பேசிட்டு இருந்த அனில் குஞ்சு அப்படின்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போ அவர் கொஞ்சம் இணக்கமா பேசுற மாதிரி, ஒரு ஆதரவு கொடுத்து பேசுற மாதிரியான நம்மளுக்கு இந்த கண்ணோட்டங்கள் இப்போ இருக்குது. என் தம்பி இல்லை நான், ஒரு புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரி அரவணைச்சு பேசுறாரு. அப்போ அவங்களுக்குள்ளான ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு எப்பொழுதுமே கூட்டணி என்பது கிடையாது என்பதை நாம் சொல்லவில்லை, அவரே பலமுறை சொல்லிட்டார். அவரை பொறுத்தவரையில் ஓட்டுக்களை பிரிப்பது தான் அவருடைய வேலை, சிதறடிப்பது தான் அவருடைய வேலை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடைவெளியாக ஒரு 6% வாக்கு வங்கி இருக்கிறது.
அந்த 6% வாக்கு வங்கி தான் தீர்மானிக்கிறது யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அந்த 6% வாக்கு வங்கியை சிதறடிப்பது எப்படி, யார் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த வேலை திட்டத்திலே ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்திலே சீமான் வந்து விட்டார். சீமானை பொறுத்தவரையில் அந்த கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், கவுன்சிலர்கள், சேர்மன்கள்லாம் வர வேண்டும் என்று அவர் வேலை செய்யவே இல்லை. அப்படி ஒருவேளை 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவானால் நமக்கு எதிராக உருவாகி விடுவார்கள், நமக்கு போட்டி தலைவர்களாகி விடுவார்கள் என்று நினைத்து கட்சியில் யாராவது நல்லா பேசினா, யாராவது ரொம்ப வீரியமாக வந்தால் அவங்கள கட்சியை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய வேலையை காளியம்மாளிலிருந்து பல பேருக்கு அவர் செய்திருக்கிறார். கடந்த காலங்களிலே ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியிலே இருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பின்புலமாக 2ஆம் கட்ட தலைவர்களே உருவாகக்கூடாது அந்த கட்சியில் என்று அவர் கருதுகிறார். அதனால் சீமானுடைய உள்நோக்கம் என்பது மிக மிக தவறானது. அவர் திடீர்னு பிராமண கடப்பாரை எடுத்துகிட்டு போய் நான் திராவிட கோட்டையை இடிப்பேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் திராவிட இயக்கங்களால் தான் அவர் வளர்க்கப்பட்டார். பெரியார் இயக்கங்களிலே பேசி கருப்பு சட்டை போட்டு தான் பல காலமாக அவர் அறியப்பட்டார். அதனால் எப்பொழுதுமே மரத்திலிருந்து செய்யப்பட்ட கோடாரி மரத்தையே வெட்டுவது போல திராவிட இயக்கத்திலிருந்து உருவான சீமான் திராவிட இயக்கத்தையே வீழ்த்துவேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் ஒரு கூலிப்படை தலைவனைப் போல தான் அரசியலிலே செயல்படுகிறாரே தவிர அவர் நிரந்தரமான கொள்கைக்கு சொந்தக்காரர் இல்லை. நேற்று வரைக்கும் பெரியாரை வழிகாட்டிங்கிறாரு, இன்னைக்கு தமிழ் இனத்துக்கு விரோதிங்கிறாரு. பிராமண கடப்பாறையை கொண்டு போய் திராவிட கோட்டை இடிப்பேன் என்று இதுவரைக்கும் எந்த பிராமணனும் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட மோசமான கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சீமானை மக்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இனி வாக்களிக்க மாட்டார்கள். இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்பது சரிந்து போய்விடும் என்பதனால அச்சப்பட்டு கொண்டு தான் அவர் இப்படியெல்லாம் பேசி வருகிறார். ஜனநாயகன் படம் இந்த சென்சார் போர்டு இந்த பிரச்சனையால் இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, ரிலீஸ் ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, அப்போ கண்டிப்பாக விஜய் தான் சிஎம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது தாவேகா இங்கே வெற்றி அடைஞ்சிருமா? தாவேகாவுடைய வெற்றிக்கும் ஜனநாயகனுடைய வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல ஜனநாயகன் திரைப்படத்தை எதற்கு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒருவேளை பாஜகவோடு இவர் இணக்கமாக இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாம் RSS பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் தான் தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும், சீமானும் விஜயும் RSSனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதன் மூலமாக அம்பலப்பட்டு விடுவாரோ என்கிற அச்சத்தில் இருப்பவர்கள் சிறுபான்மை வாக்கு வங்கி எப்படியா சிதறடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் விழாவிலே போய் விஜய் கலந்து கொண்டு பைபிள் கதையெல்லாம் பேசினார். அருட்தந்தைகள் எல்லாம் அவரை போற்றினார்கள். ஆனால் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே கிறிஸ்துமஸ் வந்தது. வட மாநிலங்களிலே கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்பதற்காக கிறிஸ்துமஸ் தாத்தாவாக அல்லது பொம்மைகளை விற்று கொண்டிருக்கிறவர்கள், சிறுவைகளை விற்று கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் சங் பரிவார கும்பல் வன்முறை செய்தார்கள், அடித்தார்கள், ஓட விட்டார்கள். இப்படிப்பட்ட வன்முறையை சிறுபான்மை மக்கள் மீது ஏவுகிற போது கண்டித்து ஒரு அறிக்கையை கூட விஜய் பேசவே இல்லை. அப்போ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு கேக் வெட்டுவதற்கு விஜய் வருவாரே தவிர, கிறிஸ்தவர்களை வெட்டினால், கிறிஸ்தவர்களை தாக்கினால், கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை கண்டிப்பதற்கு அவர் வரமாட்டார் என்பதை இந்த உலகம் பார்த்தது. இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எது நடந்தாலுமே அவர் வாய் திறக்கிறது. அதை தான் நான் சொல்ல வரேன். திருப்பரங்குன்றத்திலேயும் அதே தான். சிறுபான்மை மக்களினுடைய காவலனாக தன்னை அவர் காட்டிக்கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் என்ன நடந்தது? தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடாது, சர்வே கல்லில் தான் தீபம் ஏற்றணும் என்று சங்கிகள் ஒரு மிகப்பெரிய சதி கோட்பாட்டை உருவாக்கி மதுரை மண்ணினுடைய மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து ஒரு பெரிய கலவரத்திற்கு திட்டமிட்டார்கள். உள்ளூர்காரர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதற்காக வெளியூரில் இருந்து சங்கிகளை அழைத்து கொண்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிற போது மதுரை மண்ணினுடைய நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்காக சிறுபான்மை மக்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய தாவேகாவினுடைய தொண்டர்கள் களத்திலே நின்று அதை தடுப்பார்கள் என்று ஒரு வார்த்தை கூட விஜய் பேசவில்லை. ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வந்தபோது கூட ராகுல் காந்தி பேசுகிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை தொடர்ந்து சென்சார் போர்டையும் நீங்கள் மத்திய அரசாங்கம் தவறாக பயன்படுத்துகிறதா என்று கேட்கிறார். எல்லாரும் கண்டனம் தெரிவித்து விட்டார்கள். கமலஹாசன் கண்டனம் தெரிவிக்கிறார், எல்லா கட்சிக்காரரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, காங்கிரஸ் தெரிவிக்கிறது. ஆனால் ஜனநாயகனுக்கு நேர்ந்த இந்த தள்ளி வைப்பு, இந்த ரிலீஸுக்கு ஏற்பட்ட இடர்பாடு, இந்த துயரம் குறித்து, இந்த நெருக்கடி குறித்து வாய் திறக்காத ஒருவர் இருக்கிறார் என்றால் அது விஜய் தான். எனவே விஜய் தன் பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத விஜய் எப்படி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார் என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள்.
எனவே விஜய் அரசியலுக்கு ஒரு அன்ஃபிட் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான். அவர் ஒரு நாளும் சிறுபான்மை மக்களின் வாக்கை பெற முடியாது, பெரும்பான்மை மக்களின் வாக்கையும் அவர் பெற முடியாது. அவருடைய அரசியல் என்பது மிகவும் மிகவும் ஒரு மோசமான ஒரு போக்கை காட்டுகிறது. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் எதற்காக நீ அரசியலுக்கு வந்தாய் என்கிற கேள்வி இருக்கிறது. அதனால் தாவேகாவினுடைய அரசியல் என்பது இந்த தேர்தலுக்கு பின்பு நீடிக்குமா நிலைக்குமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படு வீழ்ச்சியைத்தான் சந்திப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார்.